இது வந்து கண்டங்கத்திரிக்காய்னு சொல்கிறது. இந்த கத்திரிக்காய் பேர் இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் மாதிரியே இருக்கா, சின்னோண்டு இருக்கிறனால கண்டங்கத்திரிக்காய்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் வச்ச பேர். இங்கே இருங்க, அதோடைய பழம்தான் அது. இது வந்து நிறையா பழம் கிடக்கு. இதில் வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது. என்னென்னா பூச்சி பல் வலிச்சிச்சுன்னா இந்த விதையை எடுத்து வேப்பெண்ணெய் ஊற்றி ஒரு தகரத்தில் வச்சு அடுப்பில் காய வச்சு அருவாலை அதில் வேப்பெண்ணெய்லாம் ஊற்றி இது மாதிரி பூச்சி பல் எடுப்பாங்க. பூச்சியெல்லாம் கொட்டிருமுங்க. உண்மையாலுமே இந்த விதையை இங்கே பாருங்கள் காஞ்சி போயிருக்குது, அந்த விதையை எடுத்து அது மாதிரி பூச்சி எடுக்கணும். இந்த காயை வந்து நம்ம வதக்கி குழம்பு வைக்கலாம், கிரேவி பண்ணலாம். இங்கே இருக்க கொஞ்சோண்டு தான் கிடந்துச்சு. நல்லது இது வந்து உடம்புக்கு. இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றது நல்லது. இது வந்து அவ்வளோ அசால்ட்டாக பறிச்சிட முடியாது, அதனால் டவல் வச்சு பிடிச்சி இழுக்கிறேன். இங்கே பாருங்கள் கிடக்குதா, இதை வந்து டவலில் பிடிச்சி அப்பா ஆமாம் முள் குத்தி பிடிச்சி. இங்கே பாருங்கள், பறிக்கவே முடியாதுங்க. சிசர் எடுத்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். என் மையம் வேறு அணைத்திக்கிட்டே இருக்கிறேன், பாவம். இருட்டாக போது வாங்கம்மா அப்படிங்கிறேன். மணி கரெக்டாக 5 மணி ஆக போதும். இல்லை சரி, இந்த கண்டங்கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இது மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பாய்.